Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. மல்லி 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 மல்லி. பர்த்டே கேக் ரெடி. ஏய், என்ன இன்னுமா தேடிட்டு இருக்க? இதோ எடுத்துட்டேம்மா. போலாமா? அம்மா. என்னாச்சு இவளுக்கு? வா. ஏய் பட்டுக்குட்டி, என்னாச்சு? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? ஏன் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? என்ன செல்லம், பிறந்த நாள் அதுவுமா இப்படிலாம் இருக்க கூடாது. என்னாச்சு? அத்தை கிட்ட சொல்லுங்க. ஸ்கூல்ல படிக்கிற எல்லாருக்கும் அம்மா இருக்காங்க, அப்போ எனக்கும் இருக்கணும்ல. எனக்கு அம்மா இருக்காங்களா? வாடி என் தங்கமே, நீ இப்படி எதையாவது ஆரம்பிச்சாதானே என் பொண்ண உன் அப்பனுக்கு கட்டி வைக்க முடியும். சொல்லுங்க அத்தை, அம்மா இருக்காங்களா? அது அது வந்து அம்மா, அது வந்து நீங்களும் அப்பா மாதிரியே தான் சொல்றீங்க அத்தை. ஃபாதர் ப்ராமிஸா? நீங்க உண்மையை சொல்லுங்க. அது மதர் ப்ராமிஸ்னு சொல்லணும். அப்படின்னா அம்மா இருக்காங்களா? அம்மா எல்லாம் இல்லாம எப்படிமா? அம்மா இல்லாம யாருமே பிறக்க முடியாது. எனக்கும் அப்பாவுக்கும் அம்மா இருந்தாங்களா? ரஞ்சிதாவுக்கு நான் அம்மாவா இருக்கேன். நம்ம வீட்ல இருக்கிற கௌசி அங்கிள் இருந்து சுப்பிரமணி தாத்தா வரைக்கும் எல்லாருக்குமே அம்மா இருக்காங்க. இரு வரேன். இதுதானே நம்ம கும்பிடுற சாமி. இந்த முருகனுக்கே சிவனும் பார்வதின்னு அம்மா அப்பா இருக்காங்கல்ல. சாமிக்கே அம்மா அப்பா இருக்கிறப்போ நம்ம சாதாரண மனுஷங்க தானே. அப்படின்னா எங்க அம்மா எங்க இருக்காங்க? அது அது வந்து அது வந்து அத நீ உன் அப்பா கிட்டே கேட்டுக்கோ, சரியா? வா. சரி, ஓகேங்க சார். நீங்க வெயிட் பண்ணுங்க. நாங்க வெயிட் பண்றோம் சார். ஓகே. ஏய் பாப்பா, கேக் வெட்ட போலாமா? ஓகே. என்ன செல்லக்குட்டி? எனக்கு அம்மா இருக்காங்களா டாடா? முருகன் சாமிக்கு அம்மா அப்பா இருக்கும்போது அப்ப எனக்கு இருக்கணும்ல. உனக்கு யார் சொன்னா? அத்தை தான் சொன்னாங்க. முருகன் சாமியோட அப்பா சாமிக்கு யார் அம்மான்னு கேட்டீங்களா? இல்ல. கேட்டா அவங்களாலேயே சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு அம்மா இல்ல. புரியுதாடா? நீயும் அந்த மாதிரி தான். நாமளும் மனுஷங்க தானே. ஆமா, ஆனா என் செல்லம் ஸ்பெஷல் கேட்டகரி. உன்ன மாதிரி 1-2 ஏஞ்சல்ஸ்க்கு மட்டும்தான் இந்த மாதிரி கிஃப்ட கடவுள் கொடுப்பாரு. சரிம்மா, கேக் வந்துருச்சு, நீங்க போங்க, நான் கேக் எடுத்துட்டு வரேன். சரியா? போங்க. இல்ல சித்ரா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, வெண்பா கிட்ட என்னக்கா சொன்ன? என்னத்த சொன்ன? அது வந்து விஜய், அது எங்க அறிவு இருக்கா உனக்கு? அவ குழந்தைக்கா, அம்மாங்கிற வாசனை இல்ல, வார்த்தை கூட தெரிஞ்சிட கூடாதுன்னு நான் வளர்த்துட்டு இருக்கேன். என் குழந்தைக்கு அம்மா அப்பா ரெண்டுமே நான் தான். இன்னொரு தடவை அவகிட்ட இந்த மாதிரி ஏதாவது பேசுனீங்க, அம்மா மட்டும் இல்ல, அத்தைங்கிற வார்த்தைக்கு கூட அர்த்தம் தெரியாம பண்ணிடுவேன். என்ன இது?
அண்ணி வீடியோ கால்ல வராங்க. என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. ஏய் எங்கடி இருக்க? அது வந்து அண்ணி குமுதாவோட தான் இருக்கேன். வெளியில வந்திருக்கோம் நாங்க எல்லாரும். எங்க உன் ஃப்ரெண்ட கூப்பிடு. அது இப்ப வந்துடுவா. வந்ததும் காட்டுறேனே. உள்ள யாரையோ பார்க்க போயிருக்கா. கொடுங்கம்மா. எதுக்குமா உள்ள போயிருக்காங்க? நம்ம ஊர் ஸ்கூல்ல பசங்களுக்கு போற சாப்பாடு சரியில்லைன்னு கரஸ்பாண்டன்ட் பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண போயிருக்காங்களா? சொல்லுமா. ஏய் நீ எங்க போயிருக்க, இப்ப எங்க இருக்க எல்லாம் எனக்கு தெரியும். ஊர் பிரச்சனையே ஒரு டசன் இருக்கு. ஊர் பிரச்சனையை பாக்கிறதுக்கு நீ யாருடி? உனக்கு எதுக்குடி தேவையில்லாத வேலையெல்லாம்? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அண்ணி. அந்த குழந்தைங்க எல்லாம் பாவம் அண்ணி. ஆமா பாவம் பார்த்து உதவி பண்ண போயிருக்க. மனசுக்குள்ள பெரிய மகாராணி நினைப்பு. உனக்கே நாங்க தான் சோறு போட்டுட்டு இருக்கோம். நீ ஊர் பிள்ளைங்களுக்கு சோறு இல்லைன்னு பிராது கொடுக்க போயிருக்கியா? மரியாதையா வந்துரு. அண்ணி அண்ணி ப்ளீஸ், இதை தவிர வேற என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். நான் இங்க வந்ததே பெரிய அதிகாரிய பார்த்து சொல்லி அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும் தான். அதை கெடுத்துறாதீங்க அண்ணி. ஏமா ஏமா உன்னை பாவம் பார்த்து நான் வேலைக்கு சேர்த்தா ஏன் பொழப்ப கெடுத்துருவோம்லையம்மா? நீ கம்ப்ளைண்ட் பண்ண போற விஷயம் கரஸ்பாண்டன்ட்க்கு தெரிஞ்சது என்ன நடக்கும் தெரியும்ல? அதெல்லாம் பெரிய இடத்து விவகாரமா. விட்டுருமா, உனக்கு எதுக்குமா? எது சார் பெரிய எடுத்து விவகாரம்? சின்ன பிள்ளைங்களுக்கு கிடைக்க வேண்டிய சாப்பாட்டை திருடி திங்கிறதா பெரிய எடுத்து விவகாரம்? ஏன் சார் எப்ப பார்த்தாலும் பெரிய எடுத்து விவகாரம் பெரிய எடுத்து விவகாரம்னு பயமுறுத்துறீங்க? இதுல என்ன பெரிய இடம் சின்ன இடம்? திருடுறது எல்லாமே திருடனுங்க தானே. அந்த பச்சை குழந்தைங்க வைத்து காய வச்சு திருடுறவனுங்க மகா திருடனுங்க. ஏய் என்னடி விட்டா ஓவரா பேசிக்கிட்டே போற? இந்த வேலையை வாங்கி என்ன பாடுபட்டோன்னு எங்களுக்கு தான் தெரியும். வீட்டுக்கு உதவியா இருக்குமேனு கஷ்டப்பட்டு வேலையை வாங்கி கொடுத்தா இப்படி வெட்டி வம்பா வளர்த்து வீண் பிரச்சனையை வீட்டுக்கு கொண்டு வரத பொழப்பா வச்சிருக்க. உன்னால தினம் தினம் ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இதுக்கு முடிவே கிடையாதா? அண்ணி ஒரு நிமிஷம் நான் சொல்றத பொறுமையா கேளுங்க. பேசுறதுக்கெல்லாம் எதிர் பேச்சு பேசாம முதல்ல நான் சொல்றத நீ கேளு. போனியா ஊரை சுத்தி பாத்தியான்னு ஒழுங்கு மரியாதையா திரும்பவும் வீடு வந்து சேரு. தேவையில்லாம கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன், நீதியை நிலைநாட்ட போறேன்னு தெரிஞ்ச நிக்க இடம் இல்லாம நடு ரோட்ல தான் நிக்கணும். பாத்துக்க. அண்ணி நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க எல்லாம் நல்லவங்களே இல்ல. அவர் உங்ககிட்ட என்ன சொல்லி பயமுறுத்தினாருன்னு தான் தெரியல. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. நான் நேரடியா மெயின் ஆபீசரே பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடுறேன். நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. தப்பு செய்யறவங்களுக்கு தண்டனை கிடைச்சே தீரணும். நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம நீ செய்யறதான் செய்வேன்னு அடம் புடிச்ச. ஊர் பிள்ளைங்களுக்காக தவிக்கிற உனக்கு உன் பிள்ளைங்க மாதிரி வளர்க்கிற உன் தம்பி தங்கச்சிங்களை பார்க்க முடியாம போயிரும். பரவாயில்லையோ? அண்ணி அவங்கள எதுவும் பண்ணாதீங்க அண்ணி. அவங்க பாவம் அண்ணி. அவங்க வலி தாங்க மாட்டாங்க அண்ணி. புடிங்க சார். இத்தோட நிக்காதடி. இப்ப நீ உடனே கம்ப்ளைண்ட் கொடுக்காம வெளியே வரணும். இல்லன்னு வச்சுக்க நீயே பாரு. Chickamauga, chickamauga, cha-cha-pa-pa. Chickamauga, chickamauga, cha-cha-pa-pa. Chickamauga, chickamauga, cha-cha-pa-pa. Chickamauga, chickamauga, cha-cha-pa-pa.